தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே 2500 4500 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா ஏன் அதை விடுவானே, நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வரும் தானே. அந்த மாதிரி ஆசை வரும்போது அவங்க யார் என்ன வேலை தராங்க அப்படின்னு பார்த்து போங்க. ஏன்னா ஆன்லைனில் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. அப்படி ஒரு ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அன்னோன் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். உங்கள் நம்பர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதான் போகிற இடத்துல நம்ம நம்பர் எல்லா இடத்துலையும் எழுதி வைக்கிறோம்ல, அவங்க வேறு ஆள் கொடுத்து நம்ம நம்பர் அங்கே ரீச் ஆகிடும். ஸோ இந்த மெசேஜில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கோம், நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி ஏன் அந்த சான்ஸை விடுவானே, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அவங்க பேசிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. உங்களோட நேமு, உங்களோட செக்ஸு, உங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எங்கள் ஹெச்ஆர் இல்லை எங்களோட ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு வேறு பேர் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போது டெலகிராமில் ஒரு குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுட்டு அங்கே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வர பேர் அண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இன்டர்நெட்லேருந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. மனிஷா குமாரி, மாதுரி யாதவ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டைலிஷான பேர்லாம் வச்சுருப்பாங்க. நீங்களும் உண்மையிலே ஏதோ ஒரு கம்பெனி போல இருக்குது, அதோட மேனேஜர் தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க, அதோட ஹெச்ஆர் தான் நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி அதுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் அமைச்சிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் எதுவும் எழுதிடக்கூடாது, வெறும் 5 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் கொடுக்கணும். இந்த ரேட்டிங்ஸ் கொடுக்கறது மூலமா என்னடா நடந்துற போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுத்து ஒரு ஹோட்டலோட கூகுள் ரிவ்யூ ரேட்டிங்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இது ஒரு பிஸ்னஸ். ஸோ இதை சைடில் வச்சுக்கிட்டு அவங்க வேற ஒரு பெரிய, அதாவது சின்ன மீனை போட்டு ஒரு பெரிய மீனை பிடிப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்களும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த மனிஷா குமாரிக்கோ இல்லை மாதவி யாதவுக்கோ அனுப்புவீங்க. அவங்க அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, ஓகே டன் அப்படின்னு சொல்லி 50 rupees on your account அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போது another 20 minutesல திருப்பி ஒரு 50, மூணாவது 20 minutesல மறுபடியும் ஒரு 50, 1 hourல 150 ரூபா. இப்போது சந்து அப்படி இல்லைனா மோஹித்து அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ஹிந்தி பேர்லேருந்து ஏதோ ஒரு ஹிந்தி அக்கௌண்ட்லேருந்து உங்கள் யூபிஐ ஐடி கேட்டு வாங்கியிருப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு 150 ரூபா கிரெடிட் ஆகிடும். நீங்கள் உடனே என்னடா அது காசு வந்துருச்சே 150 ரூபா நினைப்பீங்க. திருப்பியும் மறுபடியும் ஒரு 3 டாஸ்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 8 hours to 9 hours வந்து அவங்க லாகின்லேயே இருப்பாங்க. இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற காசு அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். ஸோ நீங்கள் 150 உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு 800லேருந்து ஒரு 1000 வரைக்கும் சம்பாரிச்சிருப்பீங்க. உடனே ஓகே நான் 1000 ரூபா சம்பாரிச்சினேன்னு நினைப்பீங்க. அங்கே தான் அவன் ட்விஸ்ட் வைப்பான். நடுவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டாஸ்க்குன்னு ஒரு டாஸ்க் வரும். ஒரு பெரிய ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு 2000 ரூபா போட்டிங்கன்னா 4000 ரூபா, 4000 ரூபா போட்டிங்கன்னா 7000 ரூபா, 7000 ரூபா போட்டிங்கன்னா 15000, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எண்டில் வந்து 90000 ரூபா போட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா கிட்ட வர மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம தான் 150ல் நல்லா போயிட்டுருக்கே, நம்ம இந்த லெவல்லே இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்கல்ல, அதான் அந்த ஹெச்ஆர், அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, ரிஸ்க் டாஸ்க்கில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை வேணாம், நம்ம இது வரைக்கும் சம்பாரிச்சது 800 ரூபா தானே, நம்ம எப்படி 2000 ரூபா போடுறது, ஆனால் நம்ம வேணாம், நம்ம வந்து 2000க்கு மேலே போனால் இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசை வரும். சரின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒத்தி வச்சுட்டு நம்ம பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருப்போம். மறுபடியும் அவங்க வந்து உங்களை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, உங்களை விட்டு பிடிப்பாங்க. ஸோ அடுத்த நாளும் நீங்கள் ஹாஃப் டே வரைக்கும் அதே மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு செக் வைப்பாங்க. இந்த ரிவ்யூ இருக்குல்ல, அதை உங்களுக்கு அனுப்புறதை நிறுத்திட்டு நீங்கள் இப்போ ரிஸ்க் டாஸ்கில் கலந்துக்கிட்டால் தான் உங்களால் இதுக்கப்புறம் இதில் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் அந்த டெலிகிராம் குரூப்பில் லைனாக போட்டுகிட்டே இருப்பாங்க. நான் 4000 போட்டேன், எனக்கு 7000 வந்துருச்சு, நான் 15000 இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 40000 வந்துருச்சு அப்படின்னு. அப்போ இது ஒரு வேளை இது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. எப்படி நீங்கள் ரிவ்யூ போட்டு ரேட்டிங் ஏற்றி ஒரு ஹோட்டலுக்கு ஏற்றுறீங்களோ அந்த மாதிரி இதுக்காக ஒரு டீம் வச்சிருக்க மாட்டாங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து லைனாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டே வருவாங்க. இதை பார்த்து நீங்கள் ஒரு 2000 ரூபா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நாமத்தை போட மாட்டாங்க, 4000 ரூபா கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வரானே இவ்வளோ ஜென்யூனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த குரூப்பில் 10ஓட ஒன்றா போட்டுருவீங்க. ஐ எம் சக்ஸஸ்ஃபுல், ஐ காட் திஸ், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு திருப்பியும் அடுத்த ரிஸ்க் டாஸ்க் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் 4000 ரூபா போடுவீங்க, 7000 ரூபாவும் வரும். ஆனால் அடுத்து நீங்கள் 15 இல்லை 30,000 போடுவீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய நாமத்தை அவங்க போடுவாங்க. ஸோ இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதில் கலந்துக்கிறதே தப்பு. இப்போ இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தரீங்க, ஓகேவா, இந்த அக்கௌண்ட்டில் அவங்களால பணம் போட தானே முடியும், எப்படி திருப்பி எடுக்க முடியும்னு கேட்பீங்க. கரெக்டு தான், அவங்களால அக்கௌண்ட்டில் பணம் போட முடியும், திருப்பி எடுக்க முடியாது. ஆனால் எங்கள் ரிஸ்க் எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்மளுக்கு வர்ற பணம் இருக்குல்ல, அது எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த பணம் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து கரப்ஷன் பண்ண மணியாக இருக்கலாம், அது வந்து பிளாக் மணியாக இருக்கலாம், அது வந்து டெரரிஸ்ட் யூஸ் பண்ணுற மணியாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், அது என்ன நம்மளுக்கு தெரியாது. இல்லை அது யூஸ் பண்ணுறவர் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு ஆளாக இருந்து அவரோட பேங்க் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் முடக்கிறாங்கன்னா
அதுலேருந்து எந்தெந்த அக்கௌண்ட்ஸ்க்குலாம் ட்ரான்சாக்ஷன் போயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கும் சந்தேகம் வந்து ஃப்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஒரு டேஞ்சர் இருக்குது. இல்லை இவன் 150 சின்ன அமௌண்ட் தானே போடுறான், அதையும் தாண்டி நான் என்ன பெருசாக ஏமாந்துட போகிறேன், என்ன ஏமாற்ற வந்தால் அவனை நான் திருப்பி ஏமாத்துறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம இதை பண்ணாமே இருந்துக்கலாம்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதை ஒத்தியே வச்சிடணும். ஏன்னா வெறும் ரிவ்யூ போடுறதுக்கு நம்மளுக்கு காசு தராங்க, வெறும் அலாரம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு காசு தராங்க அப்படின்னா நம்ம உஷாராகிக்கணும். இந்த மாதிரிலாம் ஈஸியாக காசு சம்பாரிச்சிட முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஜென்யூனாக கம்பெனிஸில் கொடுக்கறது, ஜென்யூனாக சில ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகணும். இந்த மனிஷா யாதவ், அப்புறம் இந்த மாதவி குமாரி இவங்கெல்லாம் சொன்னல, ஏன்னா பேரை மாற்றி மாற்றி சொல்கிறேன், அவங்களே மாற்றி மாற்றி தான் வைக்கிறாங்க. இதெல்லாமே வந்து பசங்க அக்கௌண்ட் தான். அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சு பொண்ணோட பேரை வச்சு எல்லாமே ஜென்யூனாக இருக்க மாதிரி காமிச்சா தான் நம்ம ஏமாறுறோம்னு சொல்லி நம்மகிட்ட வராங்க. ஆனால் நம்ம தமிழ் பசங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏமாறுறவனே ஏமாற்றி திருப்பி அமைச்சிடுறாங்க. பட் அதையுமே பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்கேம் வந்திருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ரீச் பண்ணியிருக்காங்களா, இந்த டெலகிராம் ஆப்பில் வந்து குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி அந்த குரூப்பில் வந்து உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா, இந்த ஸ்கேமை நீங்கள் வந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க.